செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சட்டசபையில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. அது கூடவே பல குளறுபடிகளும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி, பாஜக அப்படின்ற ஒரு கட்சி, அமமுக அப்படின்ற ஒரு கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகான்ற ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியில இருந்து உட்காந்துருக்காங்க. திமுக போட்ட பிச்சையின் காரணமா அவங்க ஆட்சியில உட்காந்துட்டாங்க. இதை காலங்காத்தால சட்டசபையில உதயநிதி முன்மொழிஞ்சிட்டாரு, எடுத்து சொல்லிட்டாரு, செருப்பால் அடிச்ச மாதிரி அவரு குத்தி காமிச்சிட்டாரு. இப்ப அதிமுக பிளவுபடுதுன்னு சொல்லி தொடர் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்திகள்லயுமே 2-3 செய்திகள் கொஞ்சம் வித்தியாசமா வருது. என்னன்னா, சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து நாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போறோம், ஏன்னா அம்மாவுடைய ஆட்சியை நாங்க மீண்டும் கொடுக்க போறோம் அப்படின்னு பேசுறாங்க. 2வது சி.வி. சண்முகம் இன்னொரு குற்றச்சாட்டி முன்வைக்கிறாரு. என்னன்னா, எடப்பாடி திமுக கூட கைகோர்த்து சிஎம் ஆகிறதுக்கு பிளான் பண்ணாரு, நாங்க அதெல்லாம் எதிர்த்தோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த சைடு இபிஎஸ் அவர்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம்னா, இங்க நான் தான் பொதுச் செயலாளர், என்னுடைய முடிவு தான் இங்க எப்போதுமே நிலையான முடிவு. நான் சொல்றேன், இங்க நாங்க யாரும் திமுக கூட்டணிக்கு போகிறதா நாங்க யாரும் விரும்பல, நாங்க அப்படி எந்த முடிவும் எடுக்கல. அதே மாதிரி தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்றாங்க. நீதிமன்றம் போறதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அதே அதிமுக பெரும்பான்மையான ஆட்கள் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவா இறங்கியிருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சி.வி. சொல்லக்கூடிய 2 விஷயம். ஒன்னு, எடப்பாடி திமுக கூட சேர்ந்து சிஎம் ஆகணும் முடிவு பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே, அது முற்று முழுவதும் பொய். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே நம்ம இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணோம். என்ன, உதயநிதி இங்க எடப்பாடிக்கு போன் பண்ணி, அண்ணன் நாங்க தான் எதிர்கட்சியா வந்திருக்கோம், நீங்க எதிர்கட்சியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சப்போர்ட் கேட்டாரு. எதிர்கட்சியா தான் ஆதரவு கேட்டாரே தவிர உங்களை கொண்டு சிஎம் ஆக்குறோம்லாம் கேட்கல. உங்களுக்கே தெரியும் திமுக எந்த அளவுக்கு அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய அதிகார வெறி பிடித்த நபர்கள்னு. அவங்க ஒன்றும் அவ்வளோ ஈஸியா அசால்ட்டா அதிகாரத்தை பிடுங்கி இபிஎஸ் கையில கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. இபிஎஸும் ஒன்றும் அந்த அளவுக்கு மலுமட்டித்தனமா அங்க போய் நிக்கிற ஆளும் கிடையாது. சரியா? இதுல சிவிஎஸ் அவர்கள் அதிகாரத்துக்காக அவரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. 2வது, சிவி அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னா நம்ம இப்ப புதிய கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணி தாவேகாவுக்கு ஆதரவா நம்ம போய் இறங்கணும்ன்றாரு. இந்த இடத்துல இப்ப அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மாவுடைய மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? இவனை கொன்னிடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அம்மா இருந்திருப்பாங்க. ஏன்னா அம்மா அவர்கள் இதை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்திருந்தாலும் இன்னைக்கு அம்மாவின் கையில இந்த கட்சி இருந்திருந்தது அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியா திமுக கூட போட்டி போட்டிருப்பாங்க. திமுக வலிமையான எதிர்கட்சியா இல்ல நம்ம வலிமையான எதிர்கட்சியா, வாங்க முட்டி மோதி பார்ப்போம் அப்படின்னு அவங்க வேற மாதிரி இறங்கியிருப்பாங்க. இப்ப நீங்க பண்றீங்கல்ல, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இது எப்படி இருக்குன்னா, அதிகாரத்துக்காக எல்லாரும் சொல்ற மாதிரி அதிமுக அப்படின்ற அந்த கட்சியை அடமானம் வைக்கிறதுக்காக, நீங்களாம் அடிமையா வாழ்றதுக்காக நீங்க இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக அப்படிங்கறதா நமக்கு புரிய வருது. அதான் தெரியுது. இந்த முடிவு முற்று முழுவதும் தப்பு. திமுக கூட அதிமுக கூட்டணி சேர்ந்து சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டு முதலமைச்சரா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் அப்பயும் உங்களை கடுமையா எதிர்த்திருப்பேன். அதே மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பேர்ல இப்ப நீங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா நான் இப்பயும் உங்களை கடுமையா எதிர்ப்பேன். அதிமுகன்ற ஒரு கட்சி தப்பு பண்றீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. கட்சியை கொண்டு போய் புதைக்குழியில போட்டு புதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பு. ஒரு கொள்கை பிடிப்பு வேணுங்க. பாஜக வேணான்னு முடிவு எடுத்திருக்கணும். பாஜக கூட போய் கூட்டணி வச்சதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். பாஜக இன்னைக்கு பாருங்க, கையை விரிச்சிட்டு விஜய் ஆட்சிக்கு வந்தது நமக்கு சாதகம் தான் சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் இப்ப ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, பதிவு பண்ணிருக்காங்க. விஜய் ஆட்சிக்கு நமக்கு தான் நல்லது, நம்ம கட்சியை ஈஸியா வளர்க்க முடியும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க தோத்து போனதை பத்தி அவங்க பேசல, கட்சியை நம்ம வளர்த்தரலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு பார்வை, அந்த சிந்தனை உங்களுக்கு யாருக்குமே இல்ல. என்ன பிரச்சனைனா, அதிமுக என்ன பிரச்சனைனா, இருக்கக்கூடிய தலைக்கட்டு பூரா பேருமே கிளடு கட்டைங்க, பூரா பேருமே வயசான கோஷ்டிங்க. ஒரு நிலையான முடிவு எடுக்க மாட்டீங்க. அதிகாரத்துக்காக இத்தனை வருஷம் தொடர்ந்து அதிகாரத்துல இருந்தோம், மீண்டும் நம்ம கையில அதிகாரம் இருக்கணும்ன்ற ஒற்றை காரணத்துக்காக இன்னைக்கு நீங்க தவறான முடிவு எடுக்கிறீங்க. நீங்க நான் சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு அதிமுக காப்பாத்துனது வன்னியர்கள் தான். அந்த வன்னியர்கள் எல்லாரும்
இன்னைக்கு நீங்க இந்த முடிவு எடுப்பீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க டைரக்டா டிவிக்கே ஓட்டு போட்டிருப்பாங்களே. டிவிக்கே பெரும்பான்மையை அவங்க கொண்டு வந்திருப்பாங்களே. அவங்க தப்பு பண்ணல. அவங்க நம்பினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சியை நம்பினாங்க. அப்ப அந்த கட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கணும். பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி வேணானா எடப்பாடி விலகுங்க, நான் வரேன் பொதுச் செயலாளர்னு சொல்லி நீங்க அதுக்குள்ள வந்துக்கலாம். அதுக்குள்ள போட்டி போடுங்க. அது தப்பு இல்ல. ஆனா கட்சியை உடைக்க பாக்குறது, கட்சியை பிரிக்க பாக்குறது, கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. உங்க தகுதி, உங்க தராதாரத்துக்கு இது நீங்க பண்றதெல்லாம் கேவலமான செயலா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அமமுக செம்மையான ஒரு ஸ்டாண்டு, செம்ம ஸ்டாண்டு. நான் உண்மைக்குமே பாராட்டுறேன். அம்மையார் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு நபருக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு கட்ஸோட இருக்காருன்னா அது டிடிவி தினகரன் தான். சும்மா சொல்லக்கூடாது. அவர் கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ தப்பு பண்ணியிருக்காரு, தாவேகா தலைவரை சட்டமன்றத்தில் புகழ்ந்து பேசியிருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக கட்சியை விட்டே தூக்கிட்டாரு. வெளில போ, அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தே நான் அவனை தூக்குறேன், வெளில போ அப்படின்னு கட்சியில இருந்து தூக்கிட்டாரு. அந்த அமமுக எம்எல்ஏ காமராஜா, அவரால் தான் இவ்வளவு குழப்பமும். நான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி கட்சியோட தலைமையை அணுகாம, ஒரு வார்த்தை கூட கேட்காம, சர்வாதிகார தொனியில, திமிருல, நம்ம ஜெயிச்சுட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற அதிகார திமிருல தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போனாரு. சரி, போனவர் அதையாவது ஒத்துக்கணும். அதையும் ஒத்துக்காம டிடிவி தினகரனை குழப்பிக்கிட்டு, அவர்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு, ஏமாத்திக்கிட்டு, இன்னைக்கு போயிட்டு அதிகாரத்துக்கு இணக்கமா போறன்ற பேர்ல சட்டமன்றத்துல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க தாவேகாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் மாற்று அரசியல? இதுக்குதான் உங்களை உட்கார வச்சாங்களா? எதிர்கட்சினா ஒரு கெத்து வேணாம், ஒரு கட்ஸ் வேணாம், எதிர்த்து நிக்கிறதுக்கு முதல் தைரியம் வேணுங்க. 26 வயசு பையங்க, 26 வயசு பையன். நானு எதிர்த்து நிக்கல. கடந்த 5 வருட ஆட்சியை நான் எதிர்த்து நிக்கல. இன்னைக்கு தாவேகா தற்குறிகளுடைய இந்த ஆட்சியை நான் எதிர்த்து நிக்கல. எதிர்த்து நிக்க கட்ஸ் வேணுங்க. அதை விட்டுட்டு அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு அடிமையா போறேன், டயரை நக்குறேன்னு போறதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த பேச்சுக்கே போவாதீங்க. அது தப்பா பண்ணாதீங்க. இன்னைக்கும் நான் டிடிவி தினகரனை பார்த்து நான் உண்மைக்குமே மேய்ச்செழுத்து போயிட்டேன். இன்னைக்கு அந்த முடிவு எடுத்த உடனே ஒரு செகண்ட் எனக்கு ஜெயலலிதா அவர்கள் தான் ஞாபகம் வந்துட்டு போனாங்க. அம்மையார் தான் எனக்கு நினைவுக்கு வந்துட்டு போனாங்க. அம்மையார் இப்படிதான், ஒரு விஷயம் தப்பா இருந்துச்சா கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரே தூக்கு, வெளில போ, உள்ள வராது, வெளில போ அப்படின்ட்டுருவாங்க. போயஸ் கார்டன்ல போய் நின்றுக்கிட்டு இப்படி நிற்பாங்க பூரா பேரும். ஃப்ளைட் வருதுன்னா ஃப்ளைட்டை பார்த்து வணக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. ஃப்ளைட்ல இருக்க அம்மாவுக்கு கீழே கண்ணு தெரியுமா நமக்கு தெரியாது, அவ்வளோ லாங்குக்கு. இவங்களுக்கு அம்மா உட்காந்துருக்கிறது தெரியுமான்னு தெரியாது, இவ்வளோ லாங்குக்கு. இங்கே உட்காந்துட்டு வணக்கம், டயரு பின்னாடி ஓட வேண்டியது. இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க அம்மையார்கிட்ட இருந்து வளர்ந்து அரசியல் கத்துக்கிட்ட இந்த நபர்கள்லாம் இன்னைக்கு நீங்க டக்குன்னு டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறன்னு போறதெல்லாம் கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அதான் உண்மை. கட்சியை உடைக்கிறது, பிரிக்க, உங்க எல்லாருடைய சுயநலத்துக்காகவும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒன்றிணைக்க கத்துக்கோங்க. தொண்டர்களை மீண்டும் ஒன்றிணைங்க. புதிய இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வாங்க. இங்க ஆட்சி மாற்றம்ங்கிறத தாண்டி எதிர்கட்சியா நீங்க என்ன மாற்று அரசியல் பண்ண போறீங்கிறத இங்க மக்கள் எதிர்பார்ப்பான். அதுதான் இப்ப தேவை. எதிர்த்து நிக்க கட்சி வேணுங்க. என் ஊர் பேராணு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உள்கட்சி பூசல். இன்னைக்கு என் ஊர் பேராணு தொகுதியில அதிமுக தோத்துருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான். மக்களோ இல்ல மாற்று கட்சி தலைவர் கூட கிடையாது. டிவிகேவுடைய வேட்பாளர் என் ஊர் பக்கம் வந்தா பிஞ்சிருண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் என் ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல கூட பிரச்சாரம் பண்ணல, ஓடி போயிட்டான். ஆனா இன்னைக்கு டிவிக்கு என்ற ஒரு கட்சி 2வது இடம் என் ஊர்ல, 3வது இடம் என் ஊர்ல. எப்படி? விஜய்ன்ற பேருக்காக அங்க ஓட்டு விழுந்திருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்த நீங்க மறந்துட்டீங்க. ஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க அரசியல் பண்ண மறந்துட்டீங்க. உங்களோட அரசியல் எல்லாமே பண்ணையார்த்தன அரசியல். இளைஞர்கள் பக்கமே நீங்க அரசியல் வாய்ப்பு கொடுக்காம, அவங்க பக்கமே நீங்க உங்க அரசியலை கொண்டு போகாம சுயநலம் சார்ந்து நீங்க இயங்கினதுனாலதான் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு முடிவை மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. மக்கள் முடிவை ஏற்கிறீங்க அப்படின்னா மக்கள் உங்களை எதிர்கட்சியா தான் உட்கார வச்சிருக்கிறான். எதிர்த்து நில்லுங்க தான் சொல்றான் விஜய.
நீங்க என்னடான்னா, இல்ல மக்களுடைய ஆதரவை நாங்க வந்து முடிவை வந்து ஏத்துக்கிறோம். நாங்க விஜய்க்கு அடிமையா இருக்கோம்னு போய் நிக்கிறீங்கல்ல. இதெல்லாம் அடிமைத்தனம், அயோக்கியத்தனம், ஃப்ராடுகாரத்தனம். அதிகாரத்துக்காக எவங்காலையும் புடிப்பன்றதுக்கான அர்த்தம் தான் இது. அதுக்கான அர்த்தம் தான் இது. இங்க நெறைய பேர் சொல்லுவாங்க, அதிமுக வந்து பரத் விமர்சனமே பண்ண மாட்றான். அதிமுக கிட்ட காசு வாங்குறான். இதுவரை அதிமுக எனக்கு ரூ. 1 குடுத்தது இல்ல. நானும் அவன்கிட்ட ரூ. 1 வாங்குனது இல்ல. ஆனா, அதிமுகன்ற ஒரு கட்சிய எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் எப்போதுமே இருக்கும். திமுகவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா, அதிமுகவை தான் நான் மாற்றா பார்த்தேன். ஆனா, இன்னைக்கு இந்த அதிமுக மக்குத்தனமா செயல்படும்போது, எனக்கு திமுக மட்டும் தான் கொள்கை பிடிப்புல ஒரே கட்சியா வலுவா நிக்கிறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொள்கை வேணும். உதயநிதிக்குலாம் என்ன வயசாகுது? உங்களெல்லாம் விட சின்னவர் அவரு. இன்னைக்கு அவரு சட்டமன்றத்துல சொல்றாரு, சனாதனம் ஒழியணும்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்துனதுனால போன ஆட்சியில எவ்வளவு பிரச்சனை வந்தது திமுகவுக்கு. இருந்தும் அந்த நிலைப்பாட்டுல இருந்து ஒரு துளி கூட மாறாம, இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல் நாள் உரையிலேயே அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்றாருன்னா, அப்ப எவ்வளவு தைரியமா அவங்க அந்த கொள்கையை புடிச்சுக்கிட்டு அவங்க அரசியல்ல முன்னெடுக்கிறாங்க, எதிர்க்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்கிறத அதிமுக காரங்களாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அரசியல் மாமேதைகள், திமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து கார்ப்பரேட் நிர்வாகிகள்னு. திமுக இருக்கிற நபர்களுக்கு பிசினஸும் தெரியும், கார்ப்பரேட் நிர்வாகமும் தெரியும், அரசியலும் தெரியும், கொள்கையும் இருக்கு அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி மிஸ் என்ன அடிச்சுட்டேன் மிஸ், நான் அங்க போறேன் மிஸ் அப்படின்னு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுகன்ற கட்சி அழிஞ்சதுங்கிறது தான் வரலாறு. எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கேவலமா தோப்பாங்க. ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தலே 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இழந்துருச்சு. இந்த லட்சணத்துல தான் உங்களுடைய அரசியல் இருக்கு. இந்த லட்சணத்துல தான் நீங்க இளைஞர்களுக்கு அரசியல் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த லட்சணத்துல தான் நீங்க இளைஞர்களுக்கு உங்க கட்சியில வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கிறது தப்பட்டமா தெரியுது. எதுவுமே எந்த முன்னெடுப்பும் எடுக்க மாட்டீங்க. ஆனா இளைஞர்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னு உட்காந்து புலம்ப வேண்டியது. எப்படி போடுவான்? நம்பிக்கை கொடுத்தாதான் போடுவான். நம்பிக்கை கொடுக்குற மாதிரி யாரும் நடந்துக்கிறீங்களா? இந்த அடிச்சிட்டு இருக்கீங்க. மறுபடியும் மக்கள் மத்தியில் எப்படி போய் ப்ரொஜெக்ட் ஆகும்? அதிமுக அழிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதாங்க. அந்த கட்சிக்கு இனிமேல் ஓட்டு பண்ண அவசியம் இல்லைங்க. இனிமேல் திமுகவா தாவேக்காவா அதாங்க மேட்ரு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் முடிவு எடுத்துட்டு அந்த வழியில தான் அவங்க செயல்படுவாங்க. போயும் என்கிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு நீங்களாம் வந்துட்டீங்கல்ல. அது நினைச்சாதான் தோணுது நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு. ரைட், விடுங்க. அதிமுக தொண்டர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதை விட்டுட்டு நீங்களும் வாழ்வுக்கு அடிப்பேன், உன்னை ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு எனக்கு யார் ஆதரவும் நான் எப்போதும் எதிர்பார்க்கல. அதிகாரத்தை எதிர்த்து, இங்க இருக்கக்கூடிய அடக்குமுறையை எதிர்த்து நான் எப்போதும் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேர்தலில் அதிமுக நீங்க ஜெயிச்சிருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களால எதிர்த்து நின்றுருப்பேன். அது புரிஞ்சுக்கோங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். நீங்க திமுக எப்படியும் தவாளிச்சிருங்க, எப்படியும் தவாளிச்சிரும். அது எதிர்கட்சி. அடுத்த முறை ஆளுங்கட்சி வந்தாலும் வருவாங்க. இல்ல வராட்டியும் பிரச்சனை இல்லை, எதிர்கட்சியா மீண்டும் கூட எதிர்கட்சியா வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எதிர்த்து நிற்பாங்க. அரசியல் கொள்கை கோட்பாட்டோட அவங்க நிலையா நிற்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட தாயில்லா பிள்ளை மாதிரி நீங்க வந்து தவிக்கிறீங்க. கஷ்டமா இருக்கு. ஒன்று தலைமையில ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து உட்கார வைங்க. அதே மாதிரி இந்த ஐடிவிங் பொறுப்புலையும் ஒரு இளைஞரை கொண்டு வந்து உட்கார வைங்க. இளைஞர்களுக்கு கட்சியில புதிய வாய்ப்பு கொடுங்க. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உட்கார வைங்க. இந்த கிளடு கட்டைங்க, இந்த வயசான இவங்கெல்லாம் தூக்கி போடுங்க. இவங்கெல்லாம் தூக்கி போட்டு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சியை ரீஃபார்ம் பண்ணுங்க. ரீபில்ட் பண்ணுங்க. கட்சிக்குள்ளே ஒரு புரட்சி வந்தா மட்டும் தான் அந்த கட்சி விளங்குமே தவிர, இல்லைன்னா ஆளுக்கு ஆளு கட்சி என்னோட பிரிச்சுட்டு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஒரு பழமொழி இருக்குமே, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு நல்லதுன்ற மாதிரி உங்க கட்சி உடைய இங்க தாவேக்கான்ற கட்சி மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மிக பெருசா வளர்ந்து போயிட்டு இருப்பாங்க. நீங்களாம் அவங்க காலில் அவங்க கிட்ட போய் அடிமையா தான் கிடக்கணும். புரிஞ்சுக்கோங்க. என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.